யாதும் அறிவோம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை இயற்கை ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி அண்ணன் திரு விஷ்ணு அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது வந்து எவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கடந்த 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல்ல சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. திடீர்னு எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேங்க. சரிங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல நான் ஆரம்பிச்சது மீன் பண்ணேங்க. மீன் பண்ண எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீட்டுக்கு முன்னாடி ஆறு, சரிங்க, தோட்டத்து பக்கத்துலேயே ஆறு. சரிங்க. சின்ன வயசுலேருந்து மீன்லாம் பிடிச்சி விளையாண்டு மீனில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. சரி, பிடிச்ச வேலையை பண்ணலான்னு மீன் வளர்ப்ப ஆரம்பித்தேன். அப்புறம் நடுவில் வந்து வந்தது, ட்ரவுட் வந்ததுங்க, பஞ்சம் வந்தது. அப்புறம் தண்ணி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ வந்து வேறு என்ன பண்ணலாம், 15, 16 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தேனீக்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். சரி அதையே நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேனி ஆரம்பித்தேன். நானும் ஆரம்பிக்கும் போது ஒரு தேனி பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் தேனியை வந்து நம்ம எடுத்து பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் உறுதியோடு இருந்தேன், தேனியை வந்து நம்ம மீட் எடுக்கணும், நிறைய அழிஞ்சிட்ருக்கு. தேனி எப்போ நான் ஆரம்பிச்சேனோ அப்போவே இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா தேனி அழிகிறதுக்கு காரணமே இயற்கை விவசாயம். அந்த மருந்துகள், இந்த செயற்கை விவசாயம், மருந்துகள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்மிங் தான். ஸோ அதெல்லாம் ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த பல உயிரினங்கள் இப்போ இல்லை. நான் ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னா பல மீன்கள் வந்து காணாம். நான் சின்ன வயசில் பிடிச்சி விளையாண்ட மீன்கள்லாம் கூட காணாம். இப்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம போய் ஆற்றுல உள்ளே இறங்கினோம்னாலே நிறைய வந்து கடிக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. என்னென்னா வாட்டர் பொல்யூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பொன்வண்டு, சின்ன வயசில் அதெல்லாம் பிடிச்சி விளையாண்டு மின்மினி பூச்சி அதெல்லாம் இங்கே பார்க்கவே முடியல. நம்ம மின்மினி பூச்சிலாம் அவ்வளோ இருக்கும். நாங்களாம் பிடிச்சி வச்சுருப்போம். பிடிச்சி வச்சு விளையாண்டுருப்போம். ஆனால் அதெல்லாமே வந்து இப்போ அழிஞ்சு போச்சுங்க. அதனால் அதை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம இந்த தேனீக்களை நம்ம மீட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து எல்லா தேனியும் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். அடுக்கு தேனி ஆரம்பித்து கொம்பு தேனி, கொசு தேனி, இத்தாலிய தேனி, அப்புறம் மலை தேனி, இப்போ எல்லாமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா. இப்போது இந்த தேனீக்கள் இல்லைன்னா உலகமே ஒரு 3 வருடங்கள் அழிஞ்சிரும், எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய காரணம் என்னென்ன? அதை நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக நம்ம உயிர் வாழ்வதற்கு என்னென்ன வேணும்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், சுவாசிக்க பிராணவாயு, நல்லது கெட்டதுன்னா அலங்கார பொருள், வாசனை பொருள், அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? இதெல்லாம் தாவரத்துலேருந்து வருது. ஸோ தாவரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஸோ தாவரம் இனப்பெருக்கத்துக்கு தேனி உதவுது. ஏன்னா தேனீக்கள் நம்ம சாப்பிட்ற 80% உணவுகள் பார்த்திங்கன்னா தேனீக்களால் மகரந்த சேர்க்கை செய்யப்படுது. அதனால் உங்களுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது. நீங்கள் தாவரங்கள் இருந்தால் தான் மித்த உயிர்கள் வாழும். ஆடு மாடு சாப்பாடு கிடைக்கும், பல பூச்சிகள் உணவு எடுக்கும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு பல பறவைகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். அப்புறம் அந்த பறவைகளை சாப்பிட்ற இன்னொரு பெரிய மிருகம் இல்லை பறவை இருக்கும். இப்படியே அந்த சைக்கிள் வந்து இந்த உணவு சங்கிலி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் முதல் ஆதி வந்து பார்த்திங்கன்னா தாவரம் தான். அப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தை இயக்குதுன்னு சொல்கிறோம்ல, என்னை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பூதம் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, விதை மட்டும்தான். விதைகள் வந்து இந்த உலகத்தில் கோடானி கோடி விதைகள் உள்ளே கொட்டி கிடக்கிறனால தான் மழை பெஞ்ச உடனே டக்குன்னு உயிர் உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படின்னா 6வது பூதம் விதைகள். ஸோ விதையை உருவாக்குறதுக்கு மைய புள்ளியாக இருக்குது தேனீக்கள். ஏன்னா அயல் மகரந்த சேர்க்கை முக்கியமாக நடக்குது. அயல் மகரந்த சேர்க்கை நடந்ததுனா தான் உங்களுக்கு வந்து இது நடக்கும், வீரியமான விதைகள் உருவாகும், நல்ல உணவு கிடைக்கும், வந்து காயாகும். பூ வந்து பூவிலேருந்து காய் உருவாகிறதுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும். அதில் விதைகள் நல்ல வீரியமான விதைகள் வர்றதுக்கு அயல் மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக இருக்கணும். அது தேனீக்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ இதனால் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பொதுவாக ஒரு கருத்து இருக்குங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கனால வந்து பெருசாக கமர்ஷியலாக சம்பாதிக்க முடியாது, சரிங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை ஓட்டுறதே வந்து பெரும் சிக்கலாக இருக்கும், இது வந்து கமர்ஷியலாக பார்க்கல, அது வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் நீங்க வந்து ஒரு படிச்ச பட்டதாரி, பொதுவாக சொல்றாங்க வெளியில போனா நிறைய சம்பாதிக்கலாம், அல்லது வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணா அதுல நிறைய வருமானம் இருக்கும், அதை வச்சு கொஞ்சம், அதாவது பொதுவாகவே விவசாயத்துல வந்து பெரிய லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இயற்கை விவசாயம்னு வர்றபோது வந்து துளி கூட லாபம் எடுக்க முடியாது. ஏன்னா களைகள் நிறைய வரும், அப்புறம் நிறைய நோய் தாக்குதல் வருது. இயற்கை முறையில் அது கட்டுப்படுத்தலாம் பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க, சவால்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உங்களை வந்து நீங்க வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடா இருக்கிற அளவுக்கு இந்த இயற்கை விவசாயங்களை வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாங்க. நான் வந்து முதல்ல நான் அந்த தேனி பண்ண ஆரம்பித்தேன். அதான் சொன்னேன் இல்லைங்க, தேனி பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி தெரியாது. எனக்கு நான் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல்லேருந்தே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல நான் வந்து பூமியை கெடுக்கக்கூடாது. ஏன்னா விவசாயம் ஒரு முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ட். எப்படி வந்து ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியெலாம் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூட் பண்ணுதோ அது மாதிரி விவசாயமும் பொல்யூட் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், அடி உரங்கள், அந்த ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் போடுறதுனால உங்களுக்கு மண்ணும் கெட்டு போயிடுது. மழை பெஞ்சதுன்னா அது அடிச்சுட்டு போய் தண்ணியில் போய் கலக்குது, ஆறு குளங்கள்லாம் கெட்டு போகுது. அப்புறம் அதே நம்ம குடிக்கிறோம், அதே திருப்பி நம்மளுக்கு நோயாக வருது.
நான் வந்து முதல்லேருந்தே வந்து தெளிவாக இருந்தேன். ஏன்னா நம்ம பூமிக்கு இதை தவிர நம்ம வந்து நல்லது செய்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பஞ்சபூதங்களுக்கு நம்ம எந்த கெடுதலும் பண்ணாமல் இருந்தாலே நம்ம மிகப்பெரிய புண்ணியம். இப்போ கடவுளை கும்பிட்றதுக்கு ஈக்குவல். அதனால் நான் முதல்லேருந்தே முடிவு பண்ணேன். ஆனால் என்ன இதில் என்னென்னா, நான் ஸ்ட்ராங்காக இருந்தனால நான் தொடர்ந்து அதை இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விவசாயத்தை மட்டும் மையமாக வச்சு நீங்கள் வந்து பண்ணால் கஷ்டங்க. அதாவது ஒரு நெல் வயல் மட்டும் இருக்குது அப்படின்னா, நெல் வயலை மட்டும் வச்சு நம்ம வந்து வருஷம் பூரா கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து எடுத்து அதில் வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இப்போ கூலி ஜாஸ்தியாக போயிடுச்சு, அறுவடை, இந்த வரப்போடுறது, இந்த மாதிரி நாற்று நடுறது, இந்த செலவே நிறையா வந்துடுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விவசாயினால, சாதாரண விவசாயினால இதில் பண்ண முடியாது. நம்ம கூட வந்து இப்போ எனக்கு வந்து தேனீ வளர்ப்பு சப்போர்ட் பண்ணுச்சு, மீன் வளர்ப்பு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இது எல்லாமே, ஆனால் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணும்போது எல்லாம் ஒரே தொழில் பண்ணாமல் எல்லாம் கலந்து ஆடு மாடு வளர்க்குறது, இந்த மாதிரி கலந்து கூட்டு பண்ணைய மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து லாபங்கள் எடுக்க முடியும். இப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ நிலம் இருந்ததுன்னா நம்மளை செல்ஃப் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு ஒரு இயற்கை விவசாயினால வாழ முடியும்? ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் பண்ண முடியுமா, அல்லது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் மினிமம் வேணும்? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒருத்தங்க வந்து, நான் கரூரில் தான் டவுனுக்குள்ளேயே ஒருத்தங்க வந்து தேனிப்பட்டி வேணும்னு கேட்டாங்க. நான் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போனேன். அவங்ககிட்ட இருந்தது ஒரு 2 சென்ட்டில் 3 சென்ட்டுக்குள்ளே தான் இடமே இருக்குங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் அதிலேயே பண்ணிடுறாங்க. அந்த அறுவடையை வச்சு அவங்க வீட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியில் பெருசாக அவங்க வாங்குற மாதிரி தெரில. அதிலேயே கத்திரிக்காய் பண்ணிக்கிறாங்க, தக்காளி, வெண்டைக்காய், இது எல்லாமே வீட்டு தோட்டத்திலேயே பண்ணி எல்லாம் அறுவடை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன இடத்துல அவ்வளோ பண்ண முடியுது. அப்படின்னா 1 ஏக்கர் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவோ பண்ண முடியும். நீங்கள் இஸ்ரேல் எடுத்துங்க. நம்ம இஸ்ரேலில் தான் டெக்னாலஜி எல்லாம் இங்கே வருது. உங்களுக்கு நீங்கள் ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் வந்து மீன் வளர்ப்பில் பயோஃப்ளாக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி பல வகையான ஸ்ப்ரிங்க்லரு, ரெயின் கன்னு, இது எல்லாமே இஸ்ரேல்லேருந்து தான் வந்தது. இந்த இஸ்ரேல்லேருந்து ஒரு வறண்டு போன பூமி, இஸ்ரேலில் தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டு அவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம இந்தியாவில் எவ்வளவோ இருக்குது, நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, இயற்கை வளங்கள் அவ்வளோ இருக்குது. இல்லை, அந்த வளங்கள் எல்லாத்தையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு சந்தேகம் எழுதுங்க ஐயா. என்ன காரணம்னா, அங்கே வந்து இது சொல்லப்போனால் நமக்கு அது ஒரு வெட்கக்கேடான விஷயமா தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி வெங்காய தட்டுப்பாடு ஏற்பட்ட போது ஈஜிப்ட்லேருந்து இஸ்ரேலேருந்து நம்ம வெங்காயத்தை இறக்குமதி பண்ணோம். பாலைவன நாட்டில் இருந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு பேசின இந்த நாட்டுக்கு அங்கேருந்து வெங்காயத்தை இங்கே நம்ம இறக்குமதி பண்ணணும். ஏன்னா இங்கே எல்லா வளமும் இருக்குது. நம்ம வந்து பேப்பர் போட்டு மண்ணு கொண்டுட்டு வந்து கொட்டணுங்கிற அவசியம் இல்லை, தண்ணீருக்கு பற்றாக்குறை இல்லை இந்த நாட்டில். அப்படியான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இது ப்ராப்பராக கொண்டுட்டு போகிறாங்க. இந்த அரசாங்கமும் இந்த விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து சரியாக தான் கொண்டுட்டு போகிறாங்க, வழிநடத்தி கொண்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை வந்துச்சு. நீங்கள் காமராஜர் காலத்தில் பஞ்சம் நிறையா வந்தது. அப்போதைக்கு மக்களுக்கு உணவு போடுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து இந்த பசுமை புரட்சின்னு ஒன்று பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் அது வந்து கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நம்ம இப்போ வந்து எல்லாம் கெட்டு போச்சுங்க. நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை உயிர்கள் கொள்கிறோம். நீங்கள் வந்து விவசாயம் சாதாரணமாக உழவு ஓட்டி விவசாயம் பண்ணணுன்னா, 1 ஏக்கரில் பண்ணணுன்னா அதில் பல லட்சக்கணக்கான உயிரினத்தை கொண்டுறோம். அதுவும் இல்லாமல் மருந்தும் போடுறோம். இதெல்லாமே போட்டு மண்ணை கெடுத்து மலடாக்கி, இப்போ நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி மலடாக்கி ஆயிடுச்சு. மண் வந்து மலடாயிருச்சு. அந்த மலட்டு தன்மையை திருப்பி மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இயற்கை வந்து தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சுக்கும். ஆனால் அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை. கொஞ்சம் மக்களுக்கு வந்து அது எல்லாமே பணத்தை மையமாக போயிடுச்சு, எல்லாமே மாறி போச்சுங்க. அதனால் உங்களுக்கு பணம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து யாரும் வெயிட் பண்ண ரெடியாக இல்லை. இல்லைங்க, இயற்கைக்கு நம்ம சரிதாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கல, இந்த உலகத்தில் வந்து 700 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. இயற்கை விவசாயம் மட்டுமே பண்ணி இந்த 700 கோடி மக்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக. நீங்கள் அப்போ நீங்கள் நம்ம தாத்தா காலத்துலலாம் வந்து இலதலை மாட்டு சாணத்தை வச்சு தானே இயற்கை விவசாயம் பண்ணாங்க. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் நல்லா தானே இருந்தது. மேபி அப்போ வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நான் அதிக பஞ்சங்கள் வந்திருக்கு. இப்போ ஆனால் அவ்வளோவான பஞ்சங்கள் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ 1970 எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரியான பஞ்சம் வந்து இப்போ வர்றதில்லை. அதை வந்து வல்லுநர்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இயற்கை விவசாயத்தை முழுக்க நம்பி வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. காரணம்னா மண்ணு கெட்டு போயிடுச்சு. ஆனால் திருப்பி நம்ம மீட் எடுக்க முடியும். மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான். பொறுமை வேணும். ஆல்ரெடி கெட்டு போச்சு நிலம். திருப்பி அதை மீட் எடுக்கணும்னா கொஞ்சம் சில வருடங்கள் ஆகும். 1 or 2 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். நான் அப்படி தான் ஒரு 3-4 வருஷம் எனக்கு வந்து கண்டிப்பாக அது சரியான வருமானம் இல்லை. ஆனால் நான் முதல்லேருந்தே தெளிவாக இருந்தேன், இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ வந்து தானாக நடக்கும். இப்போ பாருங்க, நான் அங்கே வந்து அதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக நான் களை எடுக்காமல் இருக்கேன். சரி, களை எடுத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாகவே வந்திருக்கு பாருங்க. நான் அதில் வந்து எதுவும் மருந்தெல்லாம் போடலையே. நான்
யூரியா போடல, எல்லாமே இயற்கையாக தான் வந்துட்டு இயற்கையா இருக்கு. தான் எந்த வந்துட்டு இருக்கு. பூச்சி தாக்குதலும் இல்லை பாருங்க, நல்லா இருக்குங்க. நல்லா வந்துட்டு இருக்கு. அது பட் இன்னும் களை எடுத்துட்டோம்னா இன்னும் அதுவும் நல்லா வந்துடும். சரி. ஆனால் நம்ம என்னன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும், நம்பணும், நம்ம மண்ணை நம்பணும், நம்ம வந்து நம்மளுக்கு நாம உண்மையாக இருக்கணும், இந்த மருந்து போடாமல் உண்மையாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் கூட நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிலம் வந்து தானே புதுப்பிச்சுக்கும். சரிங்க ஐயா. இந்த தேன் பெட்டியை பற்றி பேச வருவோம். சரிங்க. ஒரு இப்போ உங்ககிட்ட எவ்வளோ தேன் பெட்டி இருக்குங்க? என்கிட்ட மொத்தம் 500 பெட்டிக்கு மேலே இருக்குங்க. சரிங்க. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது, அங்கங்கே பிரித்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு இவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து என்ன காரணம்? ரொம்ப இந்த தேனியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும்.